சூப்பராக இருக்குது படம். இந்த படத்தில் வந்து ஒரே வரி தான், கண் கண்டது பொய், கண் காணாமல் இருக்கிறது நிஜம். சூப்பரான வரி. அதே மாதிரி எடுத்திருக்காங்க, அரசியல் இதை வச்சு எடுத்திருக்காங்க. ஆனால் உடையில் வந்து மோகன்லாலுக்கு வந்து ரஜினி ஸ்டைலும் வந்துருக்கு. அருமையாக இருக்குது படம். நெகட்டிவ் வருதுன்னா இது வந்து அரசியல் படம்லாம், இது வந்து அரசியல் படங்கும்போது வந்து அப்படி தான் இருக்கும். இதை வந்து பார்க்க இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு வந்து நிறையா பேர் வந்து எல்லாம் பாசிட்டிவாக இருக்காங்க. எல்லாம் நம்ம அந்த தமிழ் படங்கள் வந்து இன்னும் நிறையா படங்கள் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதாவது எல்லாம் போட்டிக்கு வரும்ல, மலையாள படம், தமிழ் படம், ஹிந்தி படம் எல்லாம் போட்டிக்கு வரும்ல. ஆனால் மோகன்லால் சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அருமையாக இருக்குது படம். இல்லை இது வந்து படம் வந்து ஏதோ ஒரு நாவலை தழுவியோ ஏதோ ஒன்று எடுத்திருக்காங்க. ஆனால் மோகன்லால் சார் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க, அருமையாக நடிச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. இது வந்து அந்த ரஜினி படம் வந்து நம்ம அது என்னது பாபான்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதில் ரஜினி வந்து நிறையா அவர் வந்து இந்த பொருள் செலவு பண்ணி அதை வந்து எடுத்தார். ஆனால் அது ஓடலை. அவரோட எண்ணங்களை வந்து டைரக்டரோட எண்ணங்களை வந்து இதில் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த படம். பிடிக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு. மற்றவங்களுக்கு எப்படியோ அவங்களுடைய நினைப்புக்கு வந்து நான் வரலை. என்னுடைய இதில் அது அருமையாக பண்ணியிருக்காரு மோகன்லால் சார். அதுக்கு வந்து நான் பொறுப்பாளி இல்லை, டேரக்டர் தான் பொறுப்பாளி. சரியா? எனக்கு பிடிச்சிருக்கு இந்த டேரக்டர் பண்ண இது வந்து பிடிச்சிருக்கு. அது வந்து இது ஒரு கற்பனை கதை தானே. யார் வேணாலும் எப்படி நடிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ இருக்கீங்க, நீங்கள் வந்து கிழவனாகவும் நடிக்கலாம், வயசான இது அதாவது எப்படின்னா வாலிபனாகவும் நீங்கள் நடிக்கலாம். அது அவங்களுடைய எண்ணங்கள். அந்த டேரக்டர் வந்து நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. இருக்குது படம், எனக்கு பிடிச்சிருக்கு. நான் தூங்கலை, சத்தியமாக நான் தூங்கலை. இந்த படம் வந்து ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. நான் ஒரு வண்டியை விட்டுட்டு அந்த ஒரு மெடிக்கல் சம்மந்தமாக அங்கே வந்தது, ஆயுர்வேதத்தில் பார்க்க முடியாது வந்தது. அது நம்ம கோயில் பக்கத்தில் இருக்குது. அங்கே பார்த்துட்டு இந்த படம் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிது. நான் பார்த்துட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு.